உனக்காக யாவும் செய்து முடிக்கிறார். முதல் காரியம் என்ன தெரியுமா? What the Lord will complete in your life, the first thing. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிக்கிற முதல் உன் வாழ்க்கையில செய்ய போற காரியம் என்னன்னா, வேதத்துல தேவன் மனிதனிடத்துல அதிகமா பேசின வார்த்தை என்ன? உங்க வாழ்க்கையில தேவன் சொல்ல நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள். Lord says keep not getting any loss. பரத்துல இருந்து உனக்கு உதவி வரணும்னா அது முழுமையா தான் அவர் விசுவாசிக்கலாமே சொல்லுமே. A help come from the heaven, it's a complete your problem. கணவன் தானே, கணவன் கிட்டே நான் போய் சொல்றேன். Is your husband is a problem, I will go and tell him. கணவர்கிட்ட போயிட்டு தேவதூதன் போய் சொல்றேன். The angel approached her husband. Hallelujah. Hallelujah. ஆபத்துல இருக்கறனா கர்த்தர் உனக்காய் தேடி வருவார். Hallelujah. Lord will help you when at your trouble. நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கறனா, if you are vigilant, தேவனுக்காய் பயந்து வாழ்றனா, if you are fear and live, தேவ வார்த்தைக்கு நடுங்குற வாளா இருக்கறனா, if you are fear to the Lord's word, தேவன் உனக்காய் எங்க இருந்தாலும் ஒரு உதவி உனக்காய் அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுமே. will send his help wherever you are. Hallelujah. Hallelujah. செய்திக்கு நேரா கடந்து போவோம். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, God's word for our meditation today. சங்கீதம் 138 அதிகாரம், from the book of Psalm chapter 138. 8 வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக, நெகிழவிடாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. Hallelujah. மீண்டும் அந்த வசனத்தை படிங்கம்மா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். இதுதான் இந்த மாசத்தின், இந்த வாரத்தின் கருப்பொருள். This is our purpose. ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். Just lift up your hand and say the Lord will do everything for me. சத்தமா சொல்லுவேமே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உனக்காய் யாவும் செய்து முடிப்பார். Just hold your neighbor's hand and say the Lord will fulfill his purpose for me. நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், இருக்கிற விண்ணப்பம்லாம் வைக்கிறோம், எல்லாமே 100% பூர்த்தி செய்ய நடக்குதா? We may do a lot of prayers but we are not sure that everything completed. ஆனா தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். But Lord is able to do everything. ஆனா நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே என்ன பண்ணல, ஏறெடுக்கப்பட மாட்டது. All my prayers not accomplished. Hallelujah. Hallelujah. என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? Have you think about it? Why our நம்ம வணங்குற கடவுள் உண்மை உள்ளவரா? ஆமா, உண்மை உள்ளவர். The Lord we worship is true. Yeah, it's true. வல்லமை உள்ளவரா? He is a mighty God. ஆமா, வல்லமை உள்ளவர். Yes, he is a mighty God. அவருக்கு கண்ணு இருக்கா? Does he has eyes? ஆமா, கண்ணு இருக்கு. Yes, he has eyes. கரங்கள் இருக்கா? Does he has hand? கரங்கள் இருக்கு. Yes, he has hand. அதிசயத்தை செய்கிறவரா? Yes, he can do the miracle. ஆமா, அதிசயம் செய்கிறவர். Yes, he can do the miracle. அவர் சொன்னதை செய்கிற தேவனா? Is he complete his word? ஆமா. Yes, definitely. ஆனா நமக்கு மட்டும் ஏன் வைக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஏன் ஏறெடுக்கப்பட மாட்டேங்குது? But why our prayers and application not heard? ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். But David here said the Lord will fulfill his purpose. வேதத்துல இந்த தாவீதை எடுத்தீங்கன்னா, if you meditate David from the Bible, அவனுடைய ஸ்பெஷல் என்ன? what's the special about him? அவனுடைய பியூட்டி என்னன்னா, the beauty of David, டெய்லியும் ஒரு பிரச்சனை சந்திப்பான். he meets problem every day. அவனை தேடி பிரச்சனை வரும். The problem cometh to him. எப்படி? How? நம்ம வாழ்க்கையில இருக்கிறது போல. How we facing in our life. ஆனா டெய்லியும் ஜெபம் பண்ணுவான். But he pray daily. டெய்லி தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைப்பான். He stand in the presence of Lord and apply. டெய்லி அந்த விண்ணப்பத்தின் வல்லமையை அவன் பெற்றுக்கொள்வான். He receive the answer for his prayer. Hallelujah. Hallelujah. அந்த நம்பிக்கையில சொல்ற, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்கலாம், தேவன் என்னோடு இருக்கிறார். Hallelujah. That belief David said, whatever problem come I will face because the Lord. தாவீது சொல்றான், எனக்காக எதை வேணா செய்வார். David said the Lord will do for me everything. சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு ஒரு குள்ளனுக்கு தேவன் வல்லமையை கொடுக்கிறார்னா, the Lord given power to a small man to turn the lion mouth. உங்களுக்கு இருக்கிற வல்லமை இதை காட்டிலும் அதிகம் அல்லவா? Hallelujah. The mighty power you have is more than the David. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, You just hold your neighbors and say, உன் வல்லமை உனக்கே தெரியல. you do not know your mighty power. சொல்லுவோம், பவர் உனக்கே தெரியல. You do not know your power. பயங்கரமா இருக்கு. It's very powerful.
ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார்? To whom life the Lord will accomplish all the purpose. நீங்க ஊழியம் செய்றீங்களா? Are you doing serving the Lord? ஊழியம் செய்றவங்களுக்கு கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார். The Lord do everything for his servant. ஊழியம் செய்யலையா? Are you not serve the Lord? ஜெபிக்கிறீங்களா? Are you praying? ஜெபிக்கிறவங்களுக்கு யாவும் கர்த்தர் செய்து முடிப்பார். Lord do everything who pray to him. நீங்க ஜெபிக்கிறீங்களா? Are you praying to the Lord? தேவனுக்கு நேரத்தை செலவிடுறவங்களுக்கு கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார். நீங்க Lord நேரத்தை do செலவிடுறீங்களா? everything who spend time at his presence. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்தமானவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நீங்க The பரிசுத்தமா Lord do இருக்கீங்களா? everything to the Holy One. Are you holy? ஹல்லேலூயா. Hallelujah. நீதி நீங்க கடைபிடிக்கிறீங்களா? Are you following the laws? எதுவுமே இல்ல. We not do anything out of ஆனா it. நம்ம சொல்லிக்கிறோம் தேவன் எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார். But we are telling proudly the Lord will do everything for me. சங்கீதம் 138:2 படிப்போமா? From the book Psalm 138 verse 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் சொல்றார், தாவீது சொல்றான், உங்களுடைய ஆலயத்துல நான் எப்படி இருக்கேனா என் நேராக நான் பணிந்து கொண்டேன். I bow down toward your temple, Lord. ஆலயத்தில் பணிந்து கொள்வதுனா என்ன? What it mean by bowing down in the Lord's temple? சர்ச்சில் வந்துட்டு உட்கார்ந்தா போதாது. It's not necessary that you sitting at the church. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah. சர்ச்சில் என்டர் ஆகும் பொழுது விசுவாசிங்க பார்த்தாங்கன்னா பிரைஸ் லார்ட் பாஸ்டர். When you enter in the church, you say praise the Lord to someone. உட்கார்ந்திருக்கவும் எந்திரிச்சிட்டு பிரைஸ் லார்ட் சொல்ல பாப்பாங்க. Some of them trying to stand and trying to greet praise the Lord. எனக்கு எப்படி இருக்கும்னா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, how they are loving me. என் மேல எவ்வளவு அன்பு வச்சதுனால எழுந்து என்ன பண்றாங்க, எனக்கு கனப்படுத்துறாங்க. Because of their love they trying to stand and greet me. ஆனா நம்ம கர்த்தரை எப்படி கனப்படுத்துறோம்? But how we are honoring the Lord. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது கனப்படுத்துறாங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு அளவில்லாத அன்பு தானா வரும். You show your endless love if someone honor you. ஒண்ணும் இல்ல, ரோட்ல இருக்கிற ஒரு சாதா ஒரு குப்பை பிச்சைக்காரன் கூட வந்து உன்னை போகும்போது உன்னை வந்து கையெடுத்து கும்பிட்டானா அடுத்த முறை உன் பாக்கெட் தானா போகும், அவனுக்கு காசு. Your hand will go to your pocket to do generosity if someone greet you. தேவனிடத்துல எப்படி நீ ஆலயத்துல வந்து கனப்படுத்துற? Then how you honoring the Lord in his temple? எல்லாம் ஆராதிக்கும் போது எழுந்து நின்று போவோம், நம்ம அப்பதான் எனக்கு இடுப்பு வலி. When we asked to stand and worship, then you stand. நம்ம எந்திரிக்கவே மாட்டோம். Sometime we are not stand. கை தட்டி ஜெபம் பண்ண சொன்னா we ask you to clap and glorify the Lord. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன். But we sing the song only, we clap கை இப்படி தான் வரும். glorify the Lord. But we keep our whole tongue together. ஆலயத்துக்கு 10 மணி, நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? How many of you reached church? ஏசப்பா 10 மணிக்கு வந்துட்டாருன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வருவதற்கு முன்பாகவே அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை வரவேற்பதற்காக வாசல்ல என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. Normally the organizer wait to receive the chief guest before the time. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சீஃப் கெஸ்ட் வந்து உள்ள உட்கார்ந்தா நம்ம பொறுமையா வரோம். But what we doing the chief guest in the church, but we come late. குற்றப்படுத்தல, நம்ம செய்யற தப்பு. நம்ம ஏன் 100% நம்ம விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படலன்னா நம்ம செய்யற அந்த சின்ன 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 காரியம் தான் பெரிய தப்பு உண்டு பண்ணுது. I am not accusing you, but I am telling where we lacking to honor the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு, the Lord is speaking with you. உங்க இருதயத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டு, the Lord is speaking with your heart. உங்க இருதயத்தை புடமிடவே தேவன் பேசிக்கொண்டு the Lord speaking to you to தாவீது சொல்றார், எனக்காக தேவன் யாவும் செய்து முடிப்பார், ஆனா நான் என்ன செய்வேனா தேவ ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொள்வேன். the David said, the Lord will do everything for me, but what I do, I bow down in his temple. காலையில நம்ம பக்கத்து தெருவில் இருக்க ஒரு சர்ச், in the morning the near church, ஒரு அம்மா திட்டு வாங்கிட்டு தான் வந்தாங்க என்கிட்ட. வீட்டு கீழே மேல சர்ச், gets cold and coming to the church. வீடுங்க கீழே மேல தான் சர்ச். her house is down to அந்த the church. அம்மாவுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வந்து ரணம், she has scar,
சொரியாசிஸ் வந்து உடம்பு ஃபுல்லா, She had disease of psoriasis. உடம்பு ஃபுல்லா புண்ணு. Her entire body having scar. குடும்பத்துல அவங்களுக்கு என்ன இல்ல, உறவு இல்ல, குழந்தை இல்ல, She doesn't have anyone to take care of கீழே her. வீட்டுல இருக்கோம். ஆனா அவங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா காலையில வசனம் இருக்கும். But if you look at her home, he had a Bible verse. விசுவாசி சொன்ன போய் அந்த வீட்டுல போய் சுவிசேஷத்தை அறிவி அந்த அம்மா கூட்டிட்டு வாங்க. The believers பாஸ்டர் said, அவங்க just go and எங்கேயோ give the சர்ச்சுக்கு gospel போறவங்க to them. தான், ஆனா சரியா சர்ச்சுக்கு போல வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. She used to church goer, but now she is sitting at the home. மேல வந்தாங்க, ஜெபம் பண்ணோம், இங்க கொண்டு வந்து ஜெபம் பண்ணோம். She came and we prayed for her. 15 வருஷமா இருந்த அந்த வியாதி ஒரே வாரத்துல அவங்களை விட்டு நீங்கி போச்சு. She had a disease of 15 years, but it healed within a week by our prayer. முகம் எல்லாம் பழைய முகம், ஒல்லியா இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் குண்டாக ஆரம்பிச்சாங்க. Her face turned and getting some skin. டையெல்லாம் அடிச்சிட்டு வந்து அழகா வந்து சர்ச்சில் உட்கார ஆரம்பிச்சாங்க. She coming to church. ஒழுங்கா வந்திருந்தாங்க, She coming to church regularly ஒழுங்கா for a வந்துட்டு time. இருந்தாங்க. She coming to church regularly for a time. இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் நான் போய் சீக்கிரம் போய் உட்கார்ந்து இருக்கேன். And now I went and sitting over there. பிரேயர் முடியுது, மெசேஜ் ஆரம்பிக்கும் போது உள்ள என்டர் ஆகுறாங்க. She entered நான் to the கேட்டேன். church when the message starts. போன வெள்ளிக்கிழமை கூட நீ வரலம்மா. I asked her, you are not came on last Friday. கீழே தான் உன் வீடு இருக்கு, You are staying below the church. உனக்கு இங்க பிரேயர் நடக்குமா, உனக்குள்ள ஒரு பயம் இல்லையா? Have a fear at your heart when the prayer பாஸ்டர் going எனக்கு over. பல்லு வலி, தலை வலி, அதனால வரல. Pastor, I have pain at my head and ஏமா teeth. எவ்வளவு பெரிய வியாதியில இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினாரு. But how God delivered you from such a நீ sickness? போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தியா? எத்தனை வெள்ளிக்கிழமை நீ பிரேயருக்கு வந்திருக்க? How many Fridays அப்ப you நீ attended பிரேயருக்கே prayer? ஒழுங்கா வராத போது கர்த்தர்கிட்ட நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? Then you are not coming to his prayer, how you can get goodness from the Lord? தலை கீழே போட்டா. She just nodded. ஹalleluya, Head. ஹalleluya. Hallelujah. 10 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, உங்க சபைக்கு எத்தனை மணி ஆராதனையோ அத்தனை மணி ஆராதனைக்கு நீ அங்க இருக்கிறேன்னா உன் இருதயம் எப்படி இருக்கணும்? If you want to be on time on church, தாவீது how your சொல்ற, heart will தேவனை be. ஆலயத்துல பணிந்து கொண்ட சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் வீட்ல இருந்தே நான் டிவிலே பார்த்துட்டேன் பாஸ்டர் Some உங்களை. of the people said, I'm just watching your message over the TV. சில ரொம்ப மிஞ்சின ஞானவான்கள் இருப்பாங்க சில Some பேர். of- we have so wise கால்ல தான் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருந்தேன். I'm just attending your church via True Caller. ஜூம்ல எப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும். I know that how you guys will attend the meeting through Hallelujah. Zoom. Hallelujah. முன்ன இந்த லாக்டவுன்ல என்ன பண்ண, போன்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ண, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். During lockdown, we ask you to connect over Zoom and do the prayer. அதுல சில பேர் பிரேயருக்கு எடுத்து வந்துருவாங்க. Some of the people அவங்க தான் they leader. come to church the prayer on time over the Zoom. முதல்ல அலோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்க, அம்மா நான் இருக்க பிரைஸ்ல நானா இருக்கேன் முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா? The very first voice they will give, hello, praise the Lord, we are here. அதை ஆன் பண்ணிட்டு மியூட்ல ஸ்ட்ரைட்டா டிவி ஆன் பண்ணி ஸ்கிரீன்ல பாக்குறது. After that they put mute on the Zoom பிரேயர் prayer முடிஞ்சா and then they சிஸ்டர் watch இருக்கீங்களா, இருக்கீங்க அவங்க கேட்டு நொந்து போன பிறகு உங்களுக்கு டைம் தெரியும் இந்த டைம்க்குள்ள முடிக்கணும்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ முடிச்சானா மாட்டிப்பாங்க. We used to ask them over the prayer, sister or brother, you are there. உண்மையாவே but they know the பாத்தீங்கன்னா time and they ஒருத்தரோ will 2 come பேர் back. அந்த பிரேயர் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் உண்மையா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. The person who conduct the prayer, truly they are praying. அப்ப நீ முன்னால் போன்ல ஜெபம் பண்ண முடியாது. You cannot pray over the phone truly. நீ தேவ ஆலயத்துல வந்து நீ பணி ஆரம்பிக்கணும். You should practice to bow கால் down வலி, in the இடுப்பு Lord's வலி, temple. பரவாயில்ல செத்து போ. I have pain at leg and hip. No தேவ matter. சமூகத்துல வந்து இது தேவனுடைய நாள், இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாள். This is the Sabbath day given to the Lord. தாவீது சொல்றான், தேவ ஆலயத்துல நான் என்ன பண்ணேன், பணிந்து கொண்டேன். David said, I come and bow down to the Lord's temple. படிமா, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து. அப்ப பணிகிறதுனா என்ன அர்த்தம்? What it அவருக்கு mean by ஏற்ற bowing நேரத்துல down? அந்த பிரேயர் டைம்ல கரெக்ட்டா வரணும், It is right. ஜெபிக்கணும். Prayer time அவரை should come and முழுமையா pray முழு இருதயத்தோடு with your whole heart. ஆராதனை பண்ணும்போது பாடல் பாடும், உனக்கு பாட்டில் தெரியலையா, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் சொல்லு. You should worship with your full heart. If you not know அந்த the words, வார்த்தையை you just உணர்ந்து close your அந்த வார்த்தை உன்னோடு தேவனோடு பேசுற வார்த்தை போலவே நினைந்து அதுல என்ன பண்றாங்க, நிறைய கவிஞர்கள் நிறைய பாடல் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, அதை ராகமாய் போட்டு என்ன பண்றாங்க, தேவனுக்கு மலர் மாலையை சூட்டுறாங்க. A lot of poets getting the word and
giving to the Lord as a garland. இங்க இசையோடு தேவனை ஆராதிக்கும் கூட நீங்களும் சேர்ந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அந்த ஆராதனை தேவன் மகிமைப்படுகிறவரா இருப்பார். And you participate in the worship with the music, the Lord is honored. இந்த முதல் லைன்ல என்ன பண்ணான்? தாவீது ஜெயிச்சிட்டா நம்ம தோத்துட்டோம். The very first line, David. தேவனை எப்படி தேவன் அவனை என்ன பண்ண? ஆலயத்துல வந்து தான் தோழன சில பேர் சொல்லுவாங்க, நீ டிவில உட்கார்ந்து என்ன, நாங்க டிவி சேனல் நடத்துறேன். I am running a TV channel. Some other people said you can worship ஆனா the Lord. டிவில உட்கார்ந்து தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காண்கிறவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். The people who are cursed worshiping the Lord over TV on Sabbath day. ஹல்லேலூயா. Not going to the church. ஆலயத்துக்கு போற உனக்கு திராணி இருக்குன்னா போய் தான் ஆகணும். If you can able to go to church, you should go to the church on Sabbath day. ஊனமா இருக்கிறவங்க வராங்க. Maybe they ampute. உனக்கு கொஞ்சம் பலவீனம் தான, உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து பாரு. With their weakness they come and sitting on the church. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Say amen. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும். நம்ம இன்னைக்கு வாழ்வது எதற்குன்னா, இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்களா, உன் பலன் இல்ல, உன் தகுதி இல்ல. It's not our strength and தேவனுடைய கிருபையினால தான் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து by உட்கார்ந்திருக்கோம். Lord's grace we are sitting at his church. ஆமான்னு சொல்ற மட்டும் ஆமென் சொல்லுவேமே. Say சொல்லுங்க, amen. நான் கிருபையினால தான் நின்று கொண்டிருக்கேன். I am standing by Lord's grace. நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. It's my life is Lord's grace. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, என்னால சரியாது தேவனை ஆராதிக்க முடியல, என்னால எனக்கு முடியலன்னும் போதுனா அதெல்லாம் உன் பெருமை. I have job, I have money, but I have not worshipped the Lord. கிருபை எங்க வந்து உனக்கு முன்பாக நீ நிற்கிறதே கிருபைன்னு தெரிய ஆரம்பிச்சாவே உன்னையே தானா ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. ஹல்லேலூயா. You know the grace, you will humble yourself to the Lord. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Say amen. படிங்க. உமது கிருபை நிமித்தம், உண்மை நிமித்தம், உண்மை நிமித்தமும், Your faithfulness. தேவனிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா உன்கிட்ட உண்மை இருக்கணும். You should be faithful to the Lord if you need to receive everything from Him. உண்மைனா என்ன? What I mean by faith? தேவனுடைய நீதி. It's a Lord's righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். You should be faithful to everything. நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருப்போமா? இல்ல. Are we right on everything? அடுத்தது, உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வார்த்தையில தான் நின்று கொண்டிருக்க. The Lord stand at His word. Say, நீங்க வார்த்தையில நின்று கொண்டிருக்கீங்க. you should stand on அவர் His சொன்னதை word. செய்கிற தேவன். And the Lord will accomplish His word. உங்களை விடுதலையாக்குகிற தேவன். The Lord will deliver you. வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன். God give one promise and accomplish. கிறிஸ்துவுக்கு ஒரே அடையாளம் வாக்குத்தத்தங்கள். The only identity for அவர் Christianity is வார்த்தையில நம்ம பிழைத்துக் promise. கொண்டிருக்கோம். We are living by His word. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. இதனால Because of these things, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியும்? எனக்காய் யாவும் செய்து முடிப்பேன். the Lord can do everything and we can receive. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்காக You can lift up your hand and say, யாவையும் for me, கர்த்தர் செய்து முடிப்பார். Lord will do everything. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிக்கிறார். முதல் காரியம் என்ன தெரியுமா? What the Lord will complete in your life, the first thing. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிக்கிற முதல் உன் வாழ்க்கையில செய்ய போற காரியம் என்னன்னா, வேதத்துல தேவன் மனிதனிடத்துல அதிகமா பேசின வார்த்தை என்ன? மனுஷனை பார்த்து தேவன் அதிகமா பிரயோஜனப்படுத்தின வார்த்தை என்ன? The one word mostly used in the word. பயப்படாதே. Fear not. வேற வேற ஏதாவது சொல்லுங்க. நான் உன்னோடு இருக்கேன் அடிக்கடி சொல்லுவார். அடுத்தது, கர்த்தர் சொல்ற காரியம் பயப்படாது. The Lord most word used, fear not. சகோதரி கரெக்டா சொன்னாங்க. அதிகமான வார்த்தை பயப்படாத. The most used word from the Lord in the Bible is fear not. எப்போ உன் வாழ்க்கையில பயம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். When you will get fear. பிள்ளைங்களுக்கு எதுக்குமா வரும் பயம்? For children they fear about studies. ஸ்கூலுக்கு போனா பயம், வாத்தியார் பார்த்தா fear பயம். about when go to school and seeing the teacher. நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா வாத்தியாரை பார்த்தா பயமா இருக்கும். When I have feared about my teacher. இப்படி அடி வாங்குவோம், இப்படி அடி வாங்குவோம், நின்னு அடி வாங்குவோம். We get beating all the ways. ஆனா இப்போ பிள்ளைங்களை பார்த்து டீச்சர் பயப்படுறாங்க. But now the situation is changed. The teachers get feared about their students. சைதாபேட்ல ஒரு புள்ள, சின்ன புள்ள, பெண் புள்ள, a small girl child at Saidapet. ஆர்டில போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்த்து இருக்காங்க. She got admitted in a private school. சேர்த்த ஒரு வாரத்துல ஹெட்மிஸ் கூப்பிடுறாங்க அந்த அம்மாவை.
அம்மாவை. Within a week, the headmistress called. உன் பிள்ளையால டீச்சர் வந்து வேலையை விட்டு போறேன்றாங்க, என்னம்மா கதை இது? What's the story behind it? Because of your daughter, the teacher about leaving the school. அவ்வளவு டார்ச்சர் யாரை கொடுக்குறாங்க? பிள்ளைங்க. That much the children torturing the teachers. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு வாழ்க்கையில பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதோ அப்படின்னு ஒரு காரியம் வரும் பொழுது அதுல உன் வாழ்க்கையில பயம் ஏற்படுகிறது. We have fear about our life when we cannot able to do it. பெற்றோருக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுற சூழ்நிலையில பயம் வரும், பணம் இல்லையே. The parents about paying fear. பிள்ளைங்களுக்கு வயசாவ திருமணம் ஆகலையே பயம். They have fear about children's marriage when they get age. கடன் வாங்கிட்ட பயம். If you get debt, you have fear. கடன் அடைப்பதற்கு பயம். We have fear to settle the loan. வேலை இல்லனா பயம். We have fear about jobless situation. வேலை கிடைச்சா ஒரு பயம், எப்ப போய்டுமோன்னு. Fear about job when it will gone. வியாதி வந்தா பயம். We have fear about sickness. இன்னும் ஏதோ வரபோதோ பயம். Whatever. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பயத்தோடு இருக்கிறோம். We are living with fear at situation. உங்களை பார்த்தேமா உனக்கு பயம் போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க சரியா போய்டுவீங்களா? If I said you will be okay, if I said your fear gone, போய்டுவீங்களா? அந்த பயத்தை போக்குற சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரும்பொழுதுதான் உனக்கு பயம் என்றதே போகும். Your real fear will go away from you when you have a situation that comforts you. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் எங்க வீட்டாண்ட வெறும் ரவுடிங்களா நிக்கிறாங்க. One of the believer call and said we have rowdies. நீ கவலைப்படாதப்பா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அவர் பயம் போய்டுமா? If I தைரியமா இரு, இயேசுப்பா உங்கள இருக்க, பயப்படாதன்னா. If I tell him Jesus is with you, do not fear, will பாஸ்டர் சொல்ல இயேசு நாலு அடி எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க பாஸ்டர். If I'm saying the Jesus name, they beat me 4 times. அப்ப அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம்னா, which one வார்த்தை மட்டுமல்ல, not only the word. போ, நான் உனக்கு ஆளை அனுப்புறேன். I will send you a person. நான் உதவி பண்றேன். I will help you. நான் சப்போர்ட் பண்றேன். I will support you. நான் வரேன் இரு. I will be coming there, be. சொல்றவங்க சொன்னா நமக்கு தானா தைரியம் வரும். Automatically we will get confident. சங்கீதம் 138 அதிகாரம் 3 வசனத்தை படிப்போமா? We can meditate 138 from 7. எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து. என் ஆத்துமாவிலே பலன் தந்து. என்னை தைரியப்படுத்தினீர். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். Clap and glorify the Lord. இந்த உலகத்துல யாரு நீ ஆபத்துல கூப்பிட்டாலும் உனக்கு பலன் கொடுக்க மாட்டாங்க, தைரியம் கொடுக்க மாட்டாங்க. வார்த்தை மட்டுமே இருக்கும். Comfort you in the world when you call. தேவன் வார்த்தை கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. Lord give his word, the word has mighty power. If he said, the Lord will accomplish. நீ எதுக்காய் நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The Lord says whatever you fear. நீ பயப்படாதே. The Lord said fear not. தைரியப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். I will strengthen you. The Lord is dwell among you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hand and say, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. சத்தமா, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பாட்டு பாடுறத காட்டிலும் Instead of singing, கடன் பயத்துல இருந்திருந்து கொண்டிருப்பேன். you may be at fear about it. பணம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பயம் உனக்குள்ள இருக்காது. Your fear will gone if you இந்த know that மாசம் the money ஃபுல்லா is அநேக coming. செலவு இருக்கும், அதை குறிச்சு பயந்து கொண்டிருப்ப. ஆனா உனக்கு அந்த பணம் அந்த தேவையை சமாளிக்கிற உனக்கு பலன் இருக்குன்னா உனக்குள்ள பயம் இருக்காது. ஆமாவா இல்லையா? Fear about the coming money expenses, but you can able to manage it. The fear will gone. பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, Just hold your neighbor's hand and say, கர்த்தர் உனக்கு பலனா இருக்கிறார். the Lord is your strength. உன்னை தைரியப்படுத்துறார். The Lord will comfort you. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். The Lord will help you. நீ பயப்படாத. Fear not. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். Lord will do everything for you. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு சகோதரி My beloved brothers and sister, ஒரு வார்த்தை சொல்ல, அவங்க மூலமா தேவன் உன்னோடு பேசிக் your கொண்டிருக்கிறார். neighbor not say to you, but the Lord speak through them. நீ விசுவாசிச்சனா இந்த வாரமே ஒரு அற்புதத்தை பார்ப்ப. நீ உண்மையாவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி யாராவது பயத்தோடு இருக்கீங்கன்னா அந்த பயம் நீங்க தக்கதான சூழ்நிலை கர்த்தர் ஒன்று பண்ணுவார். The Lord will create a situation to remove your fear. If you coming here with a fear, the Lord சில is பேர் இந்த with you. பிசாசு நிக்கிறனால பயந்து கொண்டிருப்பீங்க. Some of you have fear about the evil's work. இது உன் வாழ்க்கையில என்ன பண்ணாது?
அது ஒண்ணும் உன்னை தீண்டாது. This will not நீ touch you. ஆலயத்துல காலை your life. வச்சாவே அந்த பயம் தானா போயிடும். When you step into the church, the fear will go automatically. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது And the second sign, எடுத்து படிங்க. we can meditate it சங்கீதம் from the book of Psalm 57ஆம் அதிகாரம் 57, chapter 57. டாப்ல ஒரு லைன் இருக்கும். அந்த வசனம் 1ஆம் வசனத்துக்கு முன்பாக அந்த வசனம் தொடங்கத்துக்கு முன்னாடி ஒன்னு இருக்கும். படிமா. Before a verse. சவுலுக்கு தப்பி ஓடி தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி எபேல் ஒதுங்குகையில் செடியில் ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்தேக் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தரம் என்னும் சங்கீதம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. தாவீதோட ஸ்பெஷல் என்னன்னா, the speciality of David, அவன் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான். he is cautious each and every day. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். When he had problem, he escaped from the place. தேவன் வந்து அவனுக்கு கமாண்ட் கொடுக்கும்போது அப்ப பட்டயத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான். He takes sword and destroy the people when he get command. தாவீது அவனையும் அவன் பிள்ளையும் அவன் ராஜ்யத்தையும் தீட்டுப்படாதபடி அழியாதபடி அவன் தினந்தோறும் அவன் என்ன பண்ணி கொண்டான், காத்துக்கொண்டே இருந்தான். Each and every day he keep himself holy, not to defile, to save his family. உனக்காக யாவும் செய்து முடிப்பார்னா என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில நஷ்டம் வராதபடி கர்த்தர் உன்னை வேலி அடைப்பார். The Lord will save you, guard you, not met any loss. ஹல்லேலூயா. Hallelujah. நஷ்டம்னா என்ன? What do you mean by loss? ஒரு வியாபாரத்துல நஷ்டம்னு சொன்னேன்னா சாதாரணமா நினைப்போம், இந்த கம்பெனி நஷ்டங்க மூடிட்டாங்கன்னு. We may be take it easy if you hear some company goes நமக்கு வெறும் செய்தி தான் இது. But for us it's a news. ஆனா அந்த கம்பெனி சார்ந்தவங்களுக்கு பேர் ஆபத்து அது. But the people who depended on the company is a great destruction. எனக்கு தெரிஞ்ச என் நண்பன் ஒருத்தன், one of my known friend, இங்க நோக்கியா கம்பெனில வந்து வேலை கிடைச்சது. he got a job at Nokia company. இன்ஜினியரிங் முடிச்சிட்டு போய் என்ன பண்ண, பெரிய ஒரு ஆபீசரா உள்ள போய் சேர்ந்தார். After completing his engineering course, he joined as an officer. 35000 ரூபாய் சம்பளம். He got paid 35,000 salary. அவன் ஜாயின் பண்ண ஒரு 2 வருஷத்துல அங்க ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. Within 2 years he got promoted. 70000 ரூபாய் சம்பளம். His salary doubled to 70,000. வாழ்க்கை நல்லா அமைஞ்சு போகுது. His life goes on well. லோன் போட்டு கார் வாங்கிட்டான். He get a car by loan. ஒரு வீட்டையும் வாங்கிட்டான் லோன் போட்டு. He bought a home as well by. அவன் லைஃப் அப்படியே அவன் லைஃப் லக்ஸரி லைஃபா மாறிச்சு. His life turned into luxury. அவங்க அப்பா சொல்லுவாரு, his father used to say, 10000 ரூபாய் வச்சு என் குடும்பத்தை நடத்த முடியல. I am not able to manage my family with 10,000. என் புள்ளைய நான் கஷ்டப்படுத்துனேன். I trouble my son. இன்னைக்கு today என் புள்ளை நான் வாங்குற மாதிரி 7 மடங்கு சம்பளத்தை வாங்குறான். my son get என் குடும்பத்திலேயே எனக்கு பெருமையா இருக்கு. I feel proud among my family. என் குடும்பத்திலே எனக்கு பெருமையா இருக்கு. I feel proud among my family. ஹalleluya. Hallelujah. 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 ஆமென். அன்பு சகோதரி my beloved brothers and sister, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says to you, ஒரு சூழ்நிலை நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா உன் வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். if you are not cautious about your situation, your entire life will change. நான் கேக்குறேன், எல்லாமே லோன்ல எடுத்துட்டு என்ன பண்ணுவ, சம்பளம் வருது பாத்துக்கலாம். I asked him how you manage it, you getting everything by loan. அப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? What was happening? எல்லாருக்கும் தெரியும், அந்த நோக்கியா கம்பெனி மூடின உடனே all of you know that when they shut down Nokia, எல்லாருக்கும் 3 மாச சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. they paid 3 months salary as advance. அவ்வளவுதான். காரை பேங்க் காரை எடுத்துன்னு போனா, வீட்டை பேங்க் காரை எடுத்துன்னு போனா, இன்னைக்கு வாடகை கொடுக்க முடியாம எங்கேயும் வேலை கிடைக்காதனால 70000 சம்பளம் கிடைச்சதுனால வேற சின்ன கம்பெனில எந்த கம்பெனியும் எடுத்துக்காதனால இன்னைக்கு ஒரு சின்ன மொபைல் ரிப்பேர் பண்ற கடையை வச்சுக்கிட்டு ஒரு மாசம் 20000 சம்பாதிக்கிறத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. The same person trying to get earn 20,000 as hard because ஒரு he lost the job. நஷ்டம் ஏற்பட்டா அது ஒரு பெரிய ஆபத்தாய் மாறும். If you get a even small loss, it turn to a great destruction. உங்க வாழ்க்கையில தேவன் சொல்ற நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள். Lord says keep not getting any loss. இந்த ஒரு மொபைல் 60,000-70,000 ரூபாய். This mobile costs 60,000 to 70,000. இதை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு கீழே விடாம மேலே போகாம ரொம்ப பாதுகாத்துட்டே வச்சுட்டு இந்த கரெக்டாக சார்ஜ் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன். If I am guarding and saving the mobile all the time, keeping charge, ஒரு பிரச்சனையும் இல்லை. I have no problem. இதை நான் போட்டேன்னா, if I just put down, திருப்பி ஒரு 60,000 ரூபாய் இல்ல ஒரு மொபைல் நீ வச்சிருக்கனா மினிமம் 15,000 வீட்டுக்கு செலவு திடீர்னு வரும். If you have mobile, if you lost mobile, minimum you need to pay 15,000. உண்மைதானே? Is it true? இல்ல 4,000 ரூபாய் இல்ல 2,000 செலவு. என்னது 4,000 2,000 or else 4,000 to 2,000 you will be having expense. மொபைல்
ஒண்ணு கீழே விழுந்ததுன்னா 15,000 செலவு வரும், If the mobile- இல்லைன்னா 4,000 2,000 வரும். 2,000 4,000 என்ன செலவு? If your mobile fell down, minimum you need to pay 15 or 16,000 expense. டிஸ்பிளே போயிட்டு இருக்கும். If 4,000, 2,000 which you meant to pay for பழைய the display, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஐயோ தெரியாம தண்ணியில போட்டேன், you cannot have the same performance. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒரு Unknowingly சின்ன I did a மிஸ்டேக். mistake. Yeah, small mistake I did. ஹல்லேலூயா. Hallelujah. அதான் தேவன் சொல்றாரு, நஷ்டம் வராதபடி பார்த்துக்கோள். The Lord said, keep not getting lost. சில நேரங்கள் என்னோட கர்த்தர் பேசுவார். Sometimes the Lord used to speak with me. பெட்ரோல் பங்க் கிட்ட போகும்போது போய் இங்க போய் பெட்ரோல் போடுன்னு சொல்லுவார். When I'm nearing to the petrol bunk, Lord instructed me to fill the tank. நம்ம ஞானத்துல போடுவோம், இங்க தான் ஓட்டிட்டு வந்தமே பரவாயில்ல ஒன்னும் கொஞ்சம் தூரம் தாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்போம். By our mind we thought that this will come for another some kilometers. பெட்ரோல் பங்க் இல்ல, சில டைம் அந்த பெட்ரோல் பங்க் உள்ளே போவேன், Sometimes கூட்டமா I இருக்கும், என்ன entered பண்ணுவேன், the டக்குன்னு petrol வெளியே bunk. வந்துருவேன். Immediately I just came out. அந்த கூட்டமா இருக்கும், அங்க இருந்து வெளியே வந்துருவேன். Because of the crowd I just came out. ஹல்லேலூயா. Hallelujah. நடக்குதுன்னா தெரியுங்களா, What was கொஞ்சம் தூரம் போனோடனே happened? பெட்ரோல் ஆஃப் ஆயிடும். After some kilometer reached, my tank empty. கார்ல திறந்து பார்த்தா ஸ்பேர் பெட்ரோல் கேனும் இருக்காது. If I'm opening my car back door, nothing, no water bottle, ஓரமா அந்த nothing. காரை நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு I need to park my car aside. அங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு I need to get a ஏதா auto. கேன் இருக்கா கேட்கணும். I used to ask them, do you have can water? கேன் இருக்காது. இன்னொரு பொட்டி கடையில் போய் தண்ணி கேனை வாங்கி பாதி குடிச்சிட்டு பாதி கீழே ஊத்திட்டு அந்த கேனை எடுத்துட்டு போய் பெட்ரோல் பங்க்ல போய் I நிக்கணும். need to get a water bottle from a petty shop. Half of it I need to drink and remaining then I need அவன் to உள்ள pour out. போனோடனே லூஸ்ல எல்லாம் பெட்ரோல் கொடுக்க மாட்டான் சார். If you go to the petrol bunk, they said ஏன்பா, you petrol won't தானே? sell petrol on எங்க loose போன bottle. வாரம் இந்த பெட்ரோலை வாங்கிட்டு தான் ஒருத்தமே கொளுத்திட்டான், அதனால எங்க கேமரா பார்த்துருக்கான், போலீஸ்காரன் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. The police officer instructed not to sell the திருப்பி petrol on அங்க இருக்க water மேனேஜர் bottle. கிட்ட, சார் கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க. Again I need to approach the bunk manager, give us a petrol. நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கும், கொஞ்சம் அவனுக்குள்ள ஒரு கர்ணம் இருக்கும் சார். Because of my dress they may show some mercy. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆட்டோல உட்கார்ந்துகிட்டே கேளுங்க, அவன் ஆட்டோல பெட்ரோல் அடிக்கிற மாதிரி உன் கேனுக்கு போட்டுருவான். You just sit இவ்வளவு in the auto acting and பண்ணி- ask. We need to act like they are filling the auto. That's how கார்ல we எடுத்துட்டு get போய் அந்த petrol. 1 லிட்டர் ஊத்துனா 2 லிட்டருக்கு மேல அது ஸ்டார்ட் ஆகாது. Even if you fill the tank with 1 liter, the அப்படியே car won't ஸ்டார்ட் பண்ணி start. போயிட்டேன்னா என் நேரம் போயிடுச்சு, ஆட்டோ காசு போயிடுச்சு, கேன் காசு. இத சொன்ன முன்னாடியே நஷ்டம் வராதபடி நீ பார்த்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை மீதி இருக்க நேரம் ஆசீர்வாதமாய் மாறும். If you listen the Lord's word at first instance, you will save your future. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், ஏற்கனவே நீ நஷ்டம் வராதபடி தேவ சமூகத்துல காத்திருந்தது. If you are seems blessed Amen today சொல்லுவேன். because you guard yourself not lost. இன்னைக்கு நீ கண்ணீர் விடுறனா இன்னைக்கு செஞ்ச பாவம் இல்ல, ஏற்கனவே நீ ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு இன்னைக்கு தண்டனை வாங்குற. If you are weeping today, it's not your today's sin, some mistake you done in your past. ஆமென் சொல்லுவேமே. Say amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சகோதரர் Brother, வேலை தேடி வந்தார், வேலை இல்லாம சர்ச்சுக்கு வந்தார். he come to the church because of looking job. ஜெபிக்கிறேன், அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. I prayed him, he got a job. வேலை கிடைச்ச உடனே சந்தோஷம், He was so joy. நல்ல சபைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்தார். He is so supportive to a church. சர்ச்சுக்கு வர, சர்ச்சுக்கு போவார். He used to come to the church and go. கடந்த 1 வருஷம் நல்லா போயினே இருந்தார். Last 1 week everything went well. அப்படியே 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை என்ன பண்றாரு, சபைக்கு வருது நிறுத்துறாரு. After a year he stopped coming to the church. நான் வீட்டுல போய் ஃபோன் பண்ணி கேட்டா, பாஸ்டர் வேலை இருக்கு, நான் நேத்து நைட் லேட்டா வந்து 1000 காரணம் சொல்றாரு. When I'm asking why you are not giving church, he given n number of reasons. நான் அவர்கிட்ட பார்த்து சொன்னேன், I told him, நான் வருவதற்கு காரணம் என்னன்னா உன் வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உன் வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கேன். the reason I am approaching you, you should not face any நீ loss. சபைக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் வந்து ஜெபத்து நிமித்தமா ஒரு நல்ல வேலையை நீ பிடிச்சிட்ட. Because of you coming to the church for 6 months and you got இன்னைக்கு a நீ job. நல்லா இருக்கன ஏற்கனவே செஞ்ச ஜெபம். If you are good today because of your இப்போ நீ former சபைக்கு நீ prayers, சரியா வரல, டைமுக்கு வரல, சரியா ஜெபிக்கல, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறையா இருக்குன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை நினைச்சு நான் பயப்படுறேன், ஜாக்கிரதையா இரு. I just fear about and warning you, be cautious, some laws going to come if you are not coming to church and not praying. அவ்வளவுதான், சர்ச்சுக்கு வரல. Then நான் கூப்பிடுறத விட்டுட்டேன். I stopped calling him to the church. ஹல்லேலூயா. Hallelujah. போன வருஷம் அந்த வேலை செய்து வேலை விட்டு போயிடுச்சு. Last year he lost the job. வேலையில ஏதோ ஒரு பிரச்சனையாய் அவர் வேலை விட்டு போயிடுச்சு. He had some problem at job and he lost.
திருப்பியும் கால் பண்றாங்க, பாஸ்டர் Again வேலை he called me. Pastor, I நான் lost job. சொன்னேன், வேலை போயிடுச்சு, இந்த மாசம் உன் குடும்பத்தை எப்படி நடத்துவ? I asked him, you lost your job, how you will run the அவங்க மனைவி family? சொல்றாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட பொய் சொல்றாரு, வேலை போய் 2 மாசம் ஆகுது. His wife said he lost job 8 months back, now he is lying to you. 2 மாசம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேற வழியே இல்லைன்னு வைஃப் தான் பிடிச்சி எடுத்துட்டு சபைக்குள்ள கொண்டு After 2 வந்திருக்காங்க. months, his wife compulsion, he came to the church. நான் சொன்னேன், இன்னைக்கு எப்போ கர்த்தர் எப்படி நன்மை செய்வார், இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணா இன்னைக்கு நன்மை செய்ய மாட்டார், கொஞ்ச நாள் தான் கிடைக்கும். இந்த நஷ்டத்தை யாரு என்ன பண்ணுவார், உனக்கு ஈடு கட்டுவா? The Lord will compensate your loss. If I'm praying, immediately you won't get delivered. It will take some time. ஹல்லேலூயா, Hallelujah. இந்த ஒரு வாரம் இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றார், The Lord says to you, the week, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் நீ தேவ ஆலயத்தை நீ அனுசரிக்க ஆரம்பிச்சா, if you keep holy on the Sabbath day in church, இந்த ஓய்வு நாள் தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாள். the Sabbath day is a blissful day for you. இந்த ஓய்வு நாளை கர்த்தருக்காய் கொடுக்காம If you are not giving to the Lord நீ the Sabbath தேவனிடத்தில் day, எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது? then how you can receive goodness? தேவன் from சொல்ற, the Lord? இந்த வாரம் வந்து நீ சபைக்கு உள்ள வரும்பொழுது தேவனை உண்மையா தொழுது கொள்ளும் பொழுது இந்த வாரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருவார். The Lord kept a blessing for the week if you worshiping the Lord. in ஒவ்வொரு all வாரம் the வருகிற week. ஆசீர்வாதம் அது மல்டிபிள் அது Each and 30 60 every தேவன் week, செய்யற கணக்கு பாத்தீங்கன்னா the நம்ம மனுஷ blessings multiple and saved in your account. மனுஷன் போடுற கணக்கு 30 + 30 எவ்வளவு வரும்? 60. The human calculation is plus 30 Hallelujah. plus 30 ஆனா 60. தேவன் சொல்றார் 30 அடுத்த 30 பட்டம் எவ்வளவு வரணும்? 90 தானே வரணும். ஆனா தேவன் சொல்ற 30 60 100 ஹல்லேலூயா. But the உன் Lord- கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. But the Lord accounts in multiplication 30 90. விசேஷமான கணக்கு அவருது. His accounting is நீ special. தொடர்ந்து தேவனுக்காய் நீ ஆலயத்துல வந்து அவர் சத்தியத்தையும் நீதியை நீ கடைபிடிக்கும் பொழுது When you hold His Lord word and faithfulness உன் truly, எதிர்காலம் நீயும் பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். you and your children and your children's grandchildren will be blessed. in the ஹல்லேலூயா. future. உன் வாழ்க்கையில Hallelujah. இன்னைக்கு நீ நல்லா இருக்க, ஃபியூச்சர்ல ஒரு நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள். You should keep guard yourself not getting any loss in the இன்னைக்கு ஒரு future. அம்மா சாட்சி கொடுத்தாங்க, திடீர்னு மிக்ஸி ரிப்பேர் ஆகுது. We can see a witness உன் வீட்ல today. ஏதோ பொருள் காண போகுது, If you lost any material, நல்லா suddenly, ஓடின்னு இருக்குது, திடீர்னு ரிப்பேர் ஆகுது, if any machine or ஏதோ ஒரு material ஹாஸ்பிடல் stuck செலவு suddenly, வருது, you get a sudden expense, hospital expense. தேவனுடைய பாதுகாப்பு உன்னை விட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம். அது முதல்ல Which செக் பண்ணணும், mean எங்க the நான் Lord's தப்பு பண்ணியிருக்கேன். guarding left. You should look where you did the mistake. ஹல்லேலூயா. அந்த நஷ்டம் Hallelujah. வருவதற்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? What mistake I did to face the loss. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே, Say hallelujah. தானே நிதானிச்சு கொண்டு இருக்கணும். You just meditate the Lord. நல்லா வருகிற ஆசீர்வாதம் திடீர்னு நின்னு போயிடுச்சு, If your blessing is stopped suddenly, திடீர்னு வேலை என்ன விட்டு போகுது, if you lost your job suddenly, திடீர்னு நஷ்டம் வருது, if you face நீ loss போட்டிருக்க சீட்டு suddenly, எவனாவது எடுத்துன்னு போயிட்டான், if someone cheating you by the money you put, யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த பிரச்சனையில நீ போய் மாட்டிக்கிட்ட, if you recommend someone else, if you get caught, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நம்மளுக்கு அவமானம் ஏற்படுகிறது. if someone facing the problem, if you get ashamed for that. நம்ம சொல்லலாம் 1000 சத்துருக்கள், உண்மை சத்துரு இருக்கிறான். It's true that there are a lot of enemies சத்துரு there. எப்ப உன் வாழ்க்கையில அதிகாரத்தை கொண்டு வருவானா, நீ எப்ப இறங்கி நிக்கிறியோ, எப்ப பலவீனப்படுறியோ அந்த டைம்ல தான் உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. The enemy will start attack you when you are weak and down. நம்ம ஆனா சத்துரு பண்ணிட்டான் சிஸ்டர், But we used to say that பாஸ்டர் it's சத்துரு done வந்து by evil. எனக்கு The கணவனுக்கு enemy- சண்டையை மூட்டி விட்டான் பாஸ்டர். The evil make a fight between myself and husband. அவங்க கிட்ட உண்மையை கேட்டா தெரியும், சண்டைக்கு காரணமே அந்த அம்மா தான் இருக்கும். If you truly ask them, the problem behind it, the sister. வாய் சும்மா இருக்காம ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி பெருசாக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க? By not keeping her mouth, she make a problem சும்மா big. இல்லாம உன் வீட்டுல உனக்கு வர பிரச்சனைக்கே நம்ம என்ன பண்றோம்? சத்துரு வந்துட்டான் சொல்ல சத்துரு பாத்துறோம், சும்மாவே நம்மள கூப்பிடுறானே, நம்ம போய் தான் பார்ப்போம். The evil looking at by in home, you used to say it's because of evil, but the evil automatically come and look. ஹல்லேலூயா. இந்த கட்டு உடைக்கிறேன்னு ஜெபம் பண்ணும்போது தான் அப்பால போ சாத்தானே சத்துரு எரிக்கிற சுட்டு இருக்க அந்த டைம் தானே அதை பத்தி பேசுவேன். அதுக்கப்புறம் சத்துருன்ற வார்த்தை என் வாயில வரும். I use the word evil only when breaking the bondage and Hallelujah. casting out the evil. நம்ம என்ன பண்றோம்? தலைவலியா சத்துரு கொடுத்துட்டான். But even a small headache we calling the evil. கணவன் சண்டை போட்டுமே, பாஸ்டர் கால்ல ஃபுல்லா சத்துருன் போராட்டம் பாஸ்டர். Even if you have a quarrel between your husband, you said it, pastor, it's by evil works. ஒருத்தர் ரிங்டோன் வருது, We have a ringtone. ஃபோன் பேர் என்ன வச்சிருக்கா? சத்ருன்னு வச்சிருக்காரு. யாரு பார்த்தா அவங்க வைஃப் பண்ணுது. He saved his wife name as evil.
ஒரு ஆமென் சொல்லுவேன். Say amen. ஹல்லேலூயா. சில பேர் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பேசுறது ரிங்டோனா வச்சிருப்பாங்க. Some of the people kept a child first voice as a ringtone. மனைவி காரி துப்புறதே ஒருத்தர் ரிங்டோனா வச்சு சுத்தி நிக்கிறாங்க. Some of them kept wives words. நான் கேட்டேன், ஏன் வீட்டுல தான் காரி துப்புவாங்க, இது என்ன? You get இத பார்க்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் வந்து கொண்டே இருக்கு. When I hear my wife's ringtone, I can face any வாழ்க்கையில நஷ்டம் வராதபடி பாத்துக்கோ. You should guard your life not facing இன்னைக்கு loss. கர்த்தருடைய கிருபை நிமித்தமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. Because Lord's grace you are protected. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி இருந்திருக்கலாம், பரவாயில்லை. Maybe some lackness you have in ஆனா your life. உன் வாழ்க்கையில மரணம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கார். ஆமென் சொல்லுங்க. Lord keep you away from the death. குடும்பம் பிரிஞ்சு போகாதபடி ஒருமையா கர்த்தர் வச்சிருக்கார். Lord kept your family together, not separated. பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நானும் என் கணவனும் நானும் என் பிள்ளைகளும் ஒற்றுமையா இருக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். Do not worry about money. Hallelujah. You and your family இந்த காரியத்துல நஷ்டம் வராதபடி நீ பாத்துக்கொள். You should guard yourself, not face any loss. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். The Lord is watching you all the time. நஷ்டம் வராதபடி பாத்துக்கோ. இந்த சீரியலை Just guard பாக்குறமே, yourself not watching. Do not look. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? Will I get any problem today? இந்த சீரியல் போது நேத்து ஒரு சீரியல் பார்த்தேன். When I'm talking about the serial, I just remember. ஃப்ரைடே பாஸ்டிங் பிரேயர் போய் முடிச்ச உடனே வீட்ல ஒரு சீரியல் ஓடி இருந்தது. After fasting prayer, I just saw a serial. என்ன சீரியல்னா கல்யாணம் கட்டுறாங்க. The serial scene எப்போது is சீரியல் marriage. கல்யாணம்னு சொல்லுவாங்க, அந்த கல்யாணம் வந்து நடக்காது. But in serial they used to say marriage, but it won't happen actually. ஏதாவது ஒரு சீரியல்ல கல்யாணம் வந்து உடனே நடந்து பார்த்திருக்கீங்களா? அந்த கல்யாணம் நடந்துனே இருக்கும், நிக்கிற மாதிரியே இருக்கும், அது விறுவிறுப்பா போய் கடைசியில நின்றும். அது நடக்காது. Have you witnessed any marriage happen at the serial they shown? It will dragging till எங்க வீட்ல இருக்க பாட்டியா மாட்ட கேக்குறேன். I asked grandmother at my கல்யாணம் எத்தனை நாள் நடக்குது? 3 நாள் நடக்குது. How many days the marriage going on? அந்த நாடகத்துல யார் ஹீரோயின் கேட்டா, ஹீரோயினை புடிச்சு வச்சிருக்காங்க. நான் எங்கன்னு பார்த்தா ஒரு கார்ல டிக்கில போட்டு வச்சிருக்காங்க. Who is the heroine on the serial? As they kept at the back of the car. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் நிறுத்த போகுது. Only the heroine gonna stop the marriage. வில்லன் தான் அந்த கல்யாணம் ஏதோ நடத்துற ஏதோ சம்பவம். Some ஹீரோயினை கட்டி போட்டு டிக்கில வச்சிருக்காங்க. They just kept the heroine back of அந்த நாடகத்தின் ஹீரோயின்னா எப்படி எல்லா திறமையும் இருக்குறதானே ஹீரோயின். who has all talent, they will be the heroine at the serial. அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கவங்க வாயில டேப் வச்சிருக்காங்க. அந்த டேப்னா பேப்பர் டேப் இவ்வளவுதான் வச்சிருக்கு. நாக்கில வச்சுட்டு ஊர்னாவே அது பிஞ்சிட்டு இருக்கும். அந்த அறிவு யாருக்கு இல்ல? கட்டி போட்டவங்களுக்கு இல்ல. கை இங்க தான் கட்டி இருக்கு, கை இப்படி போய் எடுக்கலாம். They just tied the hand and they can easily remove the band which இத காட்டில திருட ஒண்ணொண்ணும் கையில கொடுத்திருக்கான். ஒரு போனை கையில கொடுத்து வச்சிருக்கான். Beyond this thing she had a phone as well. அந்த போன்ல அவங்க அப்பாக்கு போட்டுனே இருக்கு. அவங்க அப்பா கல்யாணத்துல போனை பாக்கெட்ல வச்சு சுத்தினு அதே விறுவிறுப்பா காட்டுறான். இது போன் போடுது எடுக்க மாட்டார், போன் போடுது எடுக்க மாட்டார். ஊருக்கு போட வேண்டியதானே. They are making ஊர்ல அதுல போன்ல 1000 பேர் இருக்கும், போட மாட்டுது. N number of people having the phone number, but when she called there, I am revealing these things. எவ்வளவு விடுதலை ஆவதற்கு எவ்வளவு வழி இருக்கு. We have lot of ways to get delivered. எதுமே இல்லாம நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் வச்சு நீ பிரயோஜனப்படுத்தாம உள்ள இருக்கனா, நீ வெளிய வந்து என்ன பண்ண போற? What you going to do coming out, not using whatever you have. கரெக்ட்டுதானே? இந்த அம்மா வெளிய வந்து என்ன பண்ண போகுது? What she gonna to do coming out? கயிறு கட்டி இருக்கல, வாயிலே கூட கயிறு கட்டிக்கலாம். She can easily untie by. ஆனா கை இதுக்கு மேல போக மாட்டேது. But the hand not going up. இத 4 நாளா டிவில போட்டுக்கற நம்மள பக்கு வச்சிருக்கு. They are showing this for 2 to 3 days. You are watching with a longing. Hallelujah. Hallelujah. இத பாக்க இந்த வாரம் பாத்துருவீங்க. You may be watched last week. பாஸ்டர் சொல்லிட்டாரு இந்த நாடகத்தை குறித்து. நாள்ல இந்த நாடக பேர் நம்ம the pastor talk about the serial. What's the serial name? நம்ம நாடகம் கிளவியா அருவி. நீங்க வெளிய வியாபாரம் தானே போறீங்க. மாட்டிக்கிட்டாரு அருவி. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் நாள்ல இருந்து பார்க்க மாட்டேன்றது. I am not going to not watch the serial. ஆனா ஒவ்வொரு நாடகத்துல ட்விஸ்ட் வச்சிருவாங்க. அடுத்த வாரத்துக்கு இது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு. Each and every day they kept twist to watch you. கிச்சன்ல சோத்ரம் ஆனா காது அங்கதான் இருக்கும் நாடகத்துல. In kitchen you say thanks to the Lord, but your ear should listen. அடுத்த வாரம் சபையில அபிஷேகம் போய்டும். At the next week your anointing gone on the church. Hallelujah. Hallelujah. என்ன வாலிப பிள்ளைங்க இந்த சின்ன ஹீரோயின்
விஜய் தான் எனக்கு இந்த சர்ச்சு பசங்க வாலிப பசங்க கிட்ட விஜய் மோசமான ஆள்னு சொல்லி பாருங்களேன், சபைக்கே வராதுங்க. You just say to the youth at church the Vijay is bad, they won't come to the church. அஜித் மோசமான ஆள்னு சொல்லுங்களேன், சபைக்கே வராதுங்க. You just tell to the youth Ajit is bad, they won't நாங்க come என்ன to the பண்றோம்னா ஏசப்பா மாதிரி விஜய் நல்லவருமா What we அஜித்தோ are நல்லவர் doing, சொல்லிதான் like Jesus, சபைக்குள்ள they are நம்ம also வாலிப good. பசங்க உள்ள கூப்பிட்டு வந்து We bringing சுவிசேஷத்தை this சொல்ல வேண்டியது இருக்கு. and then we giving the gospel to the youths. ஹல்லேலூயா. Hallelujah. நான் செய்யறது தப்பா ரைட்டா? Is it right or wrong what I'm விஜய் doing? கரெக்ட்னு சொன்ன நல்லவர்னு சொன்னா கரெக்ட் தான் பாஸ்டர். If I say Vijay is good, the pastor is also good. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு ஒருத்தரை நீ ரசிக்கிறேன்னா ஏதோ ஒன்னு இழந்து போறேன்னு அர்த்தம். If you are loving to someone else, you gonna to lose. இயேசுவுக்கு இடம் கொடுக்காம நீ வேற எங்கெங்க நீ இடம் கொடுக்கறியோ ஏதோ ஒரு மகிமை நீ இழந்து போற. You are losing your glory where you giving place to other than Jesus. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி ஒரு பாவம் பண்றோம். இந்த மொபைல்ல ஏதோ பாக்குறோமா, ஏதோ எனக்கு நஷ்டம் வரப்போகுது, ஏதோ சின்ன தப்பு பண்ண போறியா தெரிஞ்சுக்கங்க, உன் வாழ்க்கையில உடனே பனிஷ்மெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். You remember that you going to get punishment if you doing ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கிறனா, நீ ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்க. You are at problem, you are paying for your past. நம்ம ரொம்ப மிஞ்சின ஞானவான் மாதிரி சொல்லுவோம், நம்ம இயேசுப்பா எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் தானே. Sometimes we used to say wisely the Lord will forgive everything. 100% அதுல மாற்றமே இல்ல. Yes, there is no change on it. The நீ Lord will யாரு forgive சபைக்கு உள்ள வருகிற who are பாவத்தோடு coming உள்ள to the வர church with weight hearted who coming to உள்ள church. உட்கார்ந்துட்டு சைட் அடிச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு வேற ஏதாவது நினைப்புல இருந்தீனா வெளிய போகும்போது அதே பாவத்தோட தான் வெளிய போவே. If you doing or having sinful thought in the church, you go out with the same way. கர்த்தரோடு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிற. The Lord is speaking with you. நீ பாவத்தோடு உள்ள வரணும், அறிக்கை செய்து பாவத்தை விட்டு தான் வெளிய போகும்போது புதிய மனிதனா வெளிய போணும். ஹல்லேலூயா. When you coming to church in sin, you should declare and leave the sin in the church. You go out with a new man. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Say amen. சத்தமா சொல்லுவேமே. Say amen loudly. Hallelujah. Hallelujah. ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். You should be cautious. ஒரு வாரம் நான் சபைக்கு வரலனா, If I am not coming to church a நான் week, பொருத்தனை பண்ணதை நான் பண்ணலனா, if I am not completed my நான் தசம vow, பாகத்தை கர்த்தருக்காய் if கொடுக்கலனா, I am not paying my என் tithe, நேரத்தை தேவனுக்காய் if I am கொடுக்கலனா, not giving my time to நான் the Lord, டெய்லி ஜெபம் பண்ணலனா, if I am not praying to the Lord daily, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். there is some problem waiting for me. ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் பண்றேன், Pastor, I am doing everything. பிரச்சனை வருது. I am facing the problem. பிரச்சனை வரும், You will face a ஆனா அந்த problem. பிரச்சனை சமாளிக்கிற கிருபையை கர்த்தர் உனக்காய் கொடுப்பார். ஹல்லேலூயா. God will strengthen you to face the problem. கரங்களை தட்டி கர்த்தர் மேல் சொல்லுவோமா? Clap and glorify the Lord. இன்னும் நல்ல சத்தமாக More and more, you clap and glorify the Lord. எடுத்து படிங்க. We can meditate. 3-4 படிப்போமா? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் ஆ. அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் சொல்ற, நீ விழுந்து போகும்பொழுது நஷ்டம் வராதபடி நீ ஜாக்கிரதையா இருந்தீனா பரலோகத்துல இருந்து ஒரு ஒத்தாசை உனக்காய் வர பண்ணுவார். The Lord will send a help from the heaven when you guard yourself. கவனிங்களே, நீ பிரச்சனையில மாட்டி இருக்கிறேன்னா கர்த்தர் பரலோகத்துல இருந்து ஒரு ஒத்தாசை அனுப்புவார். If you are at problem, the Lord will send help from the heaven. எல்லாருக்கும் தெரியும் மரியா. A lot of people know that இயேசு Mary, தாயை உங்களுக்கு தெரியும். Jesus' mother. நிச்சயமான உடனே கர்ப்பமாயிட்டாங்க. When she betrothed God, அவங்க எவ்வளவு பேர் டிப்ரெஷன்ல, எவ்வளவு பேர் குழப்பத்துல, எவ்வளவு பேர் பயத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. imagine that how much fear and depression she had. பரத்துல இருந்து தேவன் பண்ற ஒரு தேவதூதனை, போ கேப்ரியல் தூதன் போய் அங்க போய் என்ன பண்ணு, The Lord sent his angel Gabriel to அவங்களை her. திடப்படுத்து, You just strengthen அவங்களுக்கு her. துணையா இரு. You be helper. அவன் வந்தாரு, He மரியாதை came. பார்த்து, He looked at Mary. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், You are blessed among the women. உன் வயித்துல இருக்கிற தேவகுமாரன். The whom you have is a இதெல்லாம் Lord's சொன்ன son. பிறகும் அந்த பிள்ளைக்கு அந்த பயம் போல, After hearing all these things, she தாய்க்கு not came பயம் out போல. with the fear. The mother ஐயோ not come கணவன்கிட்ட with fear. நீங்க என்ன சொல்லி, கணவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? You told me that I can understand how my husband will understand. பரத்துல இருந்து உனக்கு உதவி வரணும்னா அது முழுமையா தான் ஒரு விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. If a help come from the heaven, it's a உன் பிரச்சனை, complete. Your problem. கணவன் தானே, கணவன் கிட்டே நான் போய் சொல்றேன். Is your husband is a problem? I will go and tell him. கணவன்கிட்ட போயிட்டு தேவதூதன் போய் சொல்றேன். The angel approached her husband. ஹல்லேலூயா. Said, Hallelujah. நீ ஆபத்துல இருக்கறனா கர்த்தர் உனக்காய் தேடி வருவார். ஹல்லேலூயா. Lord will help you when at your trouble. நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கறனா, If you are vigilant, தேவனுக்காய் பயந்து வாழ்றனா, if you are fear and live தேவ to the வார்த்தைக்கு Lord, நடுங்கற வாளா if you இருக்கறனா, are fear to the Lord's word, தேவன் உனக்காய் எங்க இருந்தாலும் ஒரு உதவி உனக்காய் அனுப்புவார். ஆமென் God சொல்லுவோமே. will
will send His help wherever you are. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஜாக்கிரதையோட இன்னைக்கு. If you are cautious and if you have a problem, பிசாசு உன்னை வகை தேடும்படியா, எங்கேயா விழ வைக்கும்படியா, நீ பிரச்சனையில சிக்கும்போது உன் பின்னாடியே தொடர்ந்து வருவான். the evil will follow you to make you fall down. நீ தேவனுக்கு பயந்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் உன் காரியத்துல நஷ்டம் வராதபடி நீ பார்த்து கொண்டே இருக்கிறனா, You guard yourself by fearing to the Lord. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்னு இழந்து போயிருக்கும். You may be lost something at your life. ஒரு வேலை போயிருக்கலாம், Maybe ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிருக்கலாம். maybe something you இதெல்லாம் தேவனோட அனாயிண்டிங் உன்னை விட்டு போனதனால அர்த்தம். because the Lord's anointing left from you. ஆனா நீ சொல்லும், என்னை விட்டு தேவன் விலக மாட்டார். ஹalleluya. But you should declare that the கரங்களை வைத்து Lord will சொல்லுங்களேன், never leave me. நான் பெற்ற அபிஷேகம் நான் மீண்டும் தேவ சமூகத்துல வந்துட்டேன், இழந்து போனதை நான் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வேன். In the Lord's presence, whatever I lost, I regain it twice. கரங்களை வைத்து சொல்லுங்க, Lift up your hand and say ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாதே என் அன்பு Lord's சகோதரனே. grace will never leave you. தேவனுக்கென்று நீ ஆயத்தமா இருக்கிறேனா, If you are ready to Lord, உன்னை பாதுகாக்க அவர் உனக்கு ஒத்தாசையா வருவார். the Lord will send help you. எப்படி தெரியுங்களா? How He will send His help? நம்ம அவர்கிட்ட ஹெல்ப் கேட்ட ஆரம்பிச்சிடணும். We need to start asking help to the Lord. அநேக நேரம் வந்து Most of the time, பாஸ்டர் அம்மா சைதாபேட்ல இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. at pastor, she used to go to her mother house when we were at Saidapet. நான் என்னையும் கூப்பிடுவாங்க, இல்லம்மா நீ மட்டும் போயிட்டு வாமா. She used to call me. I said, you only go. 2 நாள் நான் நிம்மதியா இருந்துக்கிறேம்மா. 2 days I'll be happy. சரி, அவங்க போகும்போது என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. சொல்லிட்டு அவரு காலையில டீ கேட்பாரு, காஃபி கேட்பாரு, ஏதாவது போட்டு கொடுத்துருங்க. When she used to go, she given neighbors instruction to இட்லி தோசை என்ன பண்ணுங்க, பக்கத்துல வாங்கி கொடுத்துருங்க. You just get idli dosa and give it to him. நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். I used to woke up at 9. அந்த அம்மா இவங்க போனதுக்கு அப்புறமேட்டு 6 மணிக்கே வீட்டு வாசல்ல உட்கார்ந்துப்பாங்க. The neighbor sit at my home. நான் எப்ப எந்திரிப்பேன். She is waiting when I woke. எந்திரிச்சவன உனக்கு என்னப்பா வேணும்? Once I woke up, she asked me what you want. எது வேணாமா, இல்ல ஒரு காஃபி போன்விட்டா, Whether you need coffee, Bonvita, what you want. இவங்க ஒன்னு தான் கொடுப்பாங்க, அவங்க 2-3 லிஸ்ட் சொல்றாங்க. She used to give only one, but the mother given 2-3. அது கொடுத்து சாப்பிட்ட பிறகு அடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? After that, anything. இல்லம்மா எது இருந்தாலும் பரவாயில்ல, காலைல வேண்டாமா. I used to say there, whatever you want, you just bring. அவங்க ஆல்ரெடி நேத்து சொன்னதுல இருந்து ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. She's prepared something for me. மதியானத்துக்கு ரெடியா இருப்பாங்க. Even they are ready for in the noon. பாஸ்டர் அம்மாவோட நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. She's making food better than the pastors. அப்ப யோசிப்பேன், பரவாயில்ல எங்க வராம இருந்தா நல்லா இருக்குமே. Better she can stay. ஏன் அவங்க அதை செய்யறாங்கன்னா, why she is doing? என்ன நம்பி பாஸ்டர் என்ன பண்ணா, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. The pastor has given such a பாஸ்டருக்கு ஏதாவது நம்ம நல்லா பண்ணி தரணும். I need to take care of him well. அதே போல தேவனுக்கு என்று நீ ஆயத்தமா இருக்கிறனா, ஜாக்கிரதையா இருக்கிறனா, தேவன் உனக்கு பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை பெற வைப்பார். ஹalleluya. God will send His help from the heaven. உன் கால் இடராதபடி உன் உள்ளங்கையில உன்னை தாங்குகிற தேவன். The Lord hold you at His hand. நீ செக் பண்ணி பாரு, 4 வாரம் ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்து பாரு, 5வது வாரம் வீட்ல ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமை ஏற்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. Test and you will see a miracle at your home. மத்த குடும்பத்துல சின்ன சின்ன விஷயம், regularly. ஒரு Dressக்கு, ஒரு தலைவலி, ஒரு அரிசி மூட்டைக்கு, கேஸுக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு வீட்ல குறையா இருக்கும். ஆனா உன் வீட்ல அந்த குறை இருக்காது. விசுவாசிகளாமே சொல்லுமே, நீயும் உன் கணவனும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளோடு நீ பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறத நீ ரசிப்ப. You could see and enjoy, your family will sit at the table and eat. தேவனுக்கென்று நீ ஆயத்தமா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். If you are cautious and faithful to the Lord. ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அடுத்து படிப்போம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போம். From the book of 1 Samuel chapter 28 verse 17. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார்னா அந்த வார்த்தையின் உள்ளபடியே கர்த்தர் செய்வார். If Lord give a word to you, He will accomplish accordingly. ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உன்னோடு வார்த்தை கொடுத்தபடியே செய்வார். If Lord give a word, He will accomplish. வாக்குத்தத்தம் சும்மா கிடையாதுமா. The promise is not an easy thing. வாக்குத்தத்தத்துல சபையில ஏன் ஒரு வாக்குத்தத்தமா எழுதலனா, why we are not inscribed the promise on சபைக்கு முதலாவது வரும்போது சுத்தி பார்க்கும்போது பாப்பேன். You used to look at everything when you come
come to the church. அதோட அந்த வசனத்தை நீ பார்க்கவே மாட்டே. After that you won't look at. அப்படியே பார்க்கும். புதுசா வந்தபோது கழுத்து சும்மா இருக்கல. When newly coming you just look everything by. ஆனா எப்ப சபையில நீ பழக ஆரம்பிச்சிட்டியோ, when you are accustomed to the church, பாஸ்டரே கண்ணுல தெரிய மாட்டாரு. அப்படி எப்படி உனக்கு வசனம் தெரியும்? Even the pastors won't you looked at, then how the words would be. தொடச்சி எத்தனை பைபிள்லாம் எங்கேயோ ஒரு மூலையில சொருவிட்டு இருக்கும். We kept the Bible at somewhere at the home. ஆமென். அன்பு சகோதரனே, my beloved brothers and sisters, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உனக்காய் கொடுத்திருக்கிறார். The Lord given his promise to you. வார்த்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். The Lord will accomplish his word. ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உனக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Each and every month promise is given to you. அதை நிறைவேற்றி முடிக்கிறதே என் தேவனுடைய சித்தமா இருக்கு. It's Lord's will to accomplish the promise in your life. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன? What is the promise for the month? யாரா ஒருத்தர் மனப்பாடமா? யாரா ஒருத்தர் எழுந்துன்னு மனப்பாடமா? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுமா? ஆமென். அன்பு சகோதரனே, my beloved brothers and sisters, யார் உனக்கு விரோதமா இருந்தாலும், whoever fight against you, அந்த எந்த தீங்கு உனக்கு ஒன்று பண்ண, and nothing will harm you, ஏன்னா உன்னை காக்கும்படி அவன் தேவன் உன்னோடு இருக்கிறார். because the Lord is with you. உனக்காக யாவும் செய்து முடிப்பார். Lord will complete his purpose for you. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. சத்தமா சொல்லுவோமே. Say amen Hallelujah. loudly. Hallelujah. சத்தமா சொல்லுங்களே. Say loudly. Hallelujah. வார்த்தை வாங்கிக்கிட்டு நீ வாக்குத்தத்தத்தை சில பேர் என்ன பண்றாங்க, வீட்ல போனா லைனா ஒட்டி வச்சிருக்காங்க. Some of them stick the promise at the home. நான் சொல்றேன், சில பேர் வீட்டு வாசல் கதவுல ஒட்டி வச்சிருக்கீங்க. Some of them stick at the door. அப்ப வாக்குத்தத்தம் உனக்கா பிசாசுக்கா? Is this promise for you or the evil? இந்துக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்டி பூமி அந்த ஹவுஸ் ஓனர் போட்டோ வாசல் வச்சிருப்பாங்க. The Hindu people only stick those images at the door. பேய் வந்து அந்த முகத்தை பார்த்துட்டு ஓடி போகணும்ட்டு. Because if he will come and see it and get back. நீ வசனத்தை வாங்கிட்டு வீட்டு வாசல்ல வைக்கிறேன்னா, if you stick the word, Lord's word, வசனம் யாருக்கு பேசுதுன்னு அர்த்தம்? பிசாசுக்கு பேசுதுன்னு அர்த்தம். The word speak with evil, not you. அது பிசாசுகள்ல கர்த்தர் உனக்காய் கொடுத்த The வாக்குத்தத்தம். word is not for the evil. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. Lord accomplish his promise given பிசாசு to அந்த you. ஸ்டிக்கர்ல இருக்க வசனத்தை பார்த்தலாம் ஓடாது, அது நான் அதிகமா உள்ள வரும். And the evil won't go away by looking the word. வாயில இருந்து விசுவாசமா வருகிற வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. There is a power, the word come out from your mouth in faith. நான்காவது பாயிண்ட், ஏசாயா 46:11. From the book of Isaiah 41:4. வாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், சொன்னதை நான் செய்வேன். The Lord said, whatever I said I will come. தேவன் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். The Lord give counsel you. கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தேவன் உனக்கு யாவும் செய்து முடிப்பார்னா எப்படி செய்து முடிப்பார்? This is an important. If Lord will do everything for you, how தேவனிடத்தில் டெய்லி ஜெபம் பண்ணும்போது உன் தேவையை சொல்லு. You need to tell your demand to the Lord. தேவன் உன்னோட பேசுவார். And the Lord will speak with you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென் சொல்லுவோமே. Say amen. அநேக நேரம் என்னோட தேவன் வசனத்துல பேசுவார். Most of the time Lord used to speak through his word. நான் இந்த கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி மலேசியா தேசத்துக்கும் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன். 2 months back I went Malaysia and Singapore. அன்னைக்கு தேவனிடத்துல தேவன் நம்மோடு அதிகமா பேசுவது அங்கதான் நான் பார்த்தேன். Where I witnessed that the Lord spoke with me more. சபையில அபிஷேக நேரத்துல தீர்க்கதரிசன நேரத்துல தீர்க்கதரிசன வார்த்தைகள் பேசுவது தேவன் உங்களுக்காக பேசுறார். During church the Lord speak for you through prophetic நான் கர்த்தரும் பேசுறது எனக்கு அதிகமா எனக்கு பழக்கம் கிடையாது. But I don't have much fellowship when the Lord speak with me. மலேசியால போயிட்டு முதல் 2 நாள் ஆண்டவரே நான் என்ன பண்ணனும்னு தெரியல ஆண்டவரே. The first 2 days at Malaysia I spoke to the Lord what language புதுசு, அவங்க பழக்க வழக்கங்கள் புதுசு, ஃபுட் எனக்கு சுத்தமா ஏத்துக்கல. The language, food and their custom, everything is new to me. நான் ஜெபம் பண்றேன். I prayed to the Lord. ஆண்டவரே, Lord, இந்த இடத்துல நான் அசிங்கப்படக்கூடாது. I shall not ashamed at the place. என்ன கனமா எங்க தமிழ்நாட்டுல வச்சிருந்தீ. You kept me honored. இந்திய தேசத்துல கனமா வச்சீங்க. The Lord, you kept me honored at my nation. இங்க வந்து என்ன நான் வந்து கேவலப்படக்கூடாது. I should not be ashamed here. எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுங்க. You teach me everything, Lord. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. You help me, Lord.
சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், After I pray like this, ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு and then I just change my dress. சார்ட்ஸ் போட்டு I just change my கட் dress. பண்ணிடல, நான் ஏதோ ஒரு வேலை பண்றேன், தேவன் என்னோட பேசுறேன். I just do my work as usual, but the Lord speak with me. யாரோ வர போறாங்க, சட்டையை போடு. Someone is coming, you just dress up. நைட்டு 10:30 மணிக்கு மேல யாரும் வர மாட்டேன். என்ன வந்து பாஸ்டர் விட்டுட்டு ஒரு half an hour போயிட்டாரு. They left me at the room. Who will come after 10:30 p.m.? ஒன்னொரு இருதயம் சொல்லுது அந்த வார்த்தையை கீழ்ப்படின்னு. But my heart says you just obey to the word, dress up. ஒரு வார்த்தை பேசுது, ஒரு வார்த்தை கீழ்ப்படி, ரெண்டு பேர் கம்யூனிகேஷன் நடக்குது. I got a two word, one word is speaking with me, other one instruct me. படுக்கிற டைம்ல திருப்பி சட்டையை போடணுமா? At the time of bed should I wear the dress? சட்டையை போட்டு நான் ரெண்டாவது பட்டன் போடல, அந்த சர்ச்சி நான் இருக்கிற ரூமை நான் க்ளோஸ் பண்ணல, உள்ள ஒருத்தர் என்டர் ஆகுது. I just put my shirt and button it. The second button, when I do the button it, the person came. பாஸ்டர் அம்ச்சிருந்தா நீங்க சார்ஜர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே, சார்ஜர் கொடுத்துட்டு வர முடியாது சொன்னாரு. The pastor instructed me to give mobile charger. You said you don't have. நான் யோசிக்கிறேன், சரி இந்த இவருக்கு முன்னாடி நான் சட்டை பனியன்ல இருந்தா என்ன தப்பு? I just imagine what's wrong if I'm at baniyan in front of. இன்னொரு வார்த்தை அங்க வந்து பேசுது, நீ கனமா இருக்குன்னு நினைச்சேல்ல. The other word spoke to me. சின்ன டீடைலான காரியங்கள், even a small detail. அடுத்த நாள் நடக்குது. The next thing, the next day, போயிட்டு எங்கேயோ பிரேயர் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து சேரும். I just return from the next day prayer. அங்க 12 மணினா இங்க எத்தனை மணினா 10 மணிக்கு. 12 at Malaysia. பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கு நம்ம போயிடணும், 4 மணி நேரம் நீங்க 5 மணிக்கு எஞ்சி 7 மணிக்கு ரெடியா இருங்க போலாம். We need to woke up at 5 a.m. in the meaning. அங்க 12னா வீட்டுக்கு இந்த இந்தியன் டைமுக்கு 10:30 மணி எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்ல என் போனுக்காக வெயிட் பண்றாங்க. If there is a 12 there, here everything waiting for my phone. வீட்ல போன், பாஸ்டர்களுக்கு இந்தியால இருக்க சில பேர் பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி முடிச்சு after completing my conversation with pastors, இந்தியன் டைம் 12 மணி. Our Indian time is மலேசியா டைம் என்னாச்சு 2:30 மணி. நான் இப்ப படுத்தனா 4 மணி நேரத்துல எந்திக்கணும். at Malaysia வீட்ல வந்து எங்கயாவது போன காலையில எந்திக்கி பாஸ்டர் அம்மா தான் எழுப்பி விடுவாங்க. Oh, I used to get woke up by pastor. ஜெபம் பண்ணிட்டு படுங்க, ஆண்டவரே காலையில என்ன பண்ணுங்க. I prayed, Lord, அந்த பாஸ்டருக்கு முன்பா நான் கிளம்பி நிக்கணும். என்ன வந்து I need to be ready before the pastors. I should not say I slept. நல்லா தூங்கிட்டு இருக்கேன். கரெக்டா 5:30 மணிக்கு I slept well. யாரும் வந்து பாஸ்டர் கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் எந்திரிச்சு நின்னு பாக்குறேன், எந்திரிக்கிறேன், போய் நின்னு பாக்குறேன், அங்க யாருமே இல்ல. At 5 a.m. I heard a sound like someone, like a pastor's calling me. I just woke up. அநேக நேரம் இப்படிதான் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். This is how the Lord spoke with me. இந்த டைம் எந்திரிச்சு போகணும், டக்குன்னு எந்திரிச்சு போக வேண்டியது இருக்கும். Instruct me, you just rise and go. உன் வண்டியை செக் பண்ணனும், அந்த டைம்ல பெட்ரோல் இருக்கு. Lord instruct me to check your car at the time. மொபைலை செக் பண்ணுவார், அந்த டைம் மொபைல் சார்ஜர் இருக்காது. The Lord instruct me to check. நிறைய நேரம் நம்ம அவர்கிட்ட பேச உன்னோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். When you have conversation with the Lord, இந்த அனுபவம் யாருக்கு இருக்குன்னா, தேவனோடு டெய்லியும் அவரோடு பேசிக்கொண்டு ஜெபத்தில் இருக்க உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. ஹalleluya. can have such experience who used to speak with God ஒரு ஜெபத்துல உட்கார்ந்து அப்போ உங்ககிட்ட கர்த்தர் நிறைய பேசணும்னு நினைச்சா பேச மாட்டார். If you expecting Lord to speak with you more, it won't. தேவன் மனிதனோடு பேச விரும்புகிறார். The Lord wish to speak with mankind. ஹalleluya. Hallelujah. அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். The Lord wish to speak with you. நீ அநேக நேரம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? You need to ask the Lord in your prayer. what தெரியல, I do nothing. எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி பாரு. Lord, you teach me. உன் மனசாட்சின்னு சொல்ல இருக்கும் பாத்தீங்களா, அது அதிகமா பேச ஆரம்பிக்கும். You can witness that your conscience சில நேரம் சத்துரு கூட பேசும். Sometimes the evil also speak. அந்த நேரத்துல ஆண்டவரே இது நீ தான் பேசுறீங்களா, கர்த்தர் இன்னொரு சத்தம் வரும், இது நான் தான் சொல்றேன். And then you need to ask Lord whether you are speaking, you will hear a voice. நான் சொல்றது சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ்டர் புருட அடிக்கிறாருன்னு. Some of you thought that the pastor அநேக நேரம் உனக்கு டீச் பண்ணுவார், நீ எப்படிப்பட்ட, நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும். Most of the time the Lord will. சில நேரம் நீ வேற வேலை செய்து வேண்டியது வேற மாற்றி ஏதோ ஒன்று உன் நேரத்தை நீ வேற ஏதாவது செலவழிச்சுதான் கர்த்தர் பேசிக்கொண்டு இந்த நேரம் இதை செய் கர்த்தர் சொல்லுவார். You may be spend your time for something else, but Lord will instruct you to do other works. என்னோட அடிக்கடி கர்த்தர் பேசுறவங்க மட்டும் ஆமென். How many of you wish to Lord speak with you? நீ ஜெபம் பண்ண டெய்லி 24 மணி நேரம் கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். ஹalleluya. You can experience. ஹalleluya.
Hallelujah. தேவனோடு உலாவதற்கு விரும்புறார். The Lord wished to dwell among you. நம்ம பாவத்தை செய்து செய்து நம்ம விலகி போயிட்டோம். We are keeping away by doing தேவன் more மேல sin. பிரியமா இருக்கிறார். The Lord loves you. உன் வார்த்தை கேட்பதற்காய் தேவ சமூகத்துல வந்து பேசுவது, உன் வார்த்தை கேட்பதற்காய் என் தேவன் வெயிட் பண்ணி Lord கொண்டிருக்கிறார். is waiting at his நீ place சமையல் to பண்ணும்போது hear your பேசிக்கொண்டு, voice. ஆண்டவரே என்னோட பேசுங்க. When you cook, உனக்கு you சொல்லுவார், can ask the Lord to அந்த speak with you. கேஸ் ஸ்லிம்ல வை, அதிகமா வை கூட கர்த்தர் உனக்கு டீச் பண்ணுவார். Maybe the Lord teach you to keep உன் your பிள்ளைக்கு gas. போய் இப்ப ஃபோன் பண்ணனும் உனக்கு ஒரு உணர்வு வரும். நீ The ஃபோன் Lord பண்ணாங்க will நடக்கும். instruct at your heart, call your children. ஹalleluya. Hallelujah. கர்த்தரிடத்துல நீ பேச ஆரம்பி, உனக்கு ஆலோசனை கொடுப்பார். When you start speaking with நீ God, வச்சிருக்கிற He will ஆலோசனை counsel waste. you. Your advices is தேவன் nothing. கொடுக்கிற ஆலோசனை விசேஷமா. The Lord's counsel is சொல்லுங்க. special. நான் இந்த கடைசி பாயிண்ட் சொல்றது விளையாட்டு விஷயம் இல்ல. It's not a easy thing. The இந்த last உலகத்துல point. உனக்கு அநேக ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனை ஈஸியா கிடைக்கும் இந்த You உலகத்துல. may get a lot of counsel and advices in the world. ஈஸியா கிடைக்கும். You can get it easily. கண்டவெல்லாம் ஆலோசனை சொல்லுவான். All the people can ஆனா அது counsel உனக்கு you. தீர்வை கொடுக்காது. But that will not a அவன் solution. தேவை எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது. That will not match all your need. நீ தேவனிடத்துல பேச கத்துக்கோ. Use practice to speak. நீ with தேவ Lord. சமூகத்துல போய் முழங்கால் போட்டு நீ பேசுறது அது ஒரு தனி அது தனிப்பட்ட விதம். It's a new experience. You bow down and போகும்போது, pray to கார் God. டிராவல் பண்ணும்போது, ஏதோ ஒர்க் பண்ணும்போது, When you're traveling or walking, you talk with Lord. ஹalleluya. Hallelujah. நீ பேசும்போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். When you try to speak with Lord, you can hear His சொல்லுங்க, voice. கரங்களை உயர்த்தி. Lift up. கர்த்தர் உன்னோடு வழிகாட்டுவார். The Lord will show you. உன் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். The Lord will meet all your சொல்லுங்க, இப்ப demands. சொல்லுங்க, எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து Now முடிப்பார். you can say the Lord will நீ அவருக்கு accomplish பயப்படுகிற பயம் வேணும் உனக்குள்ள. You should have a fear. அவர் நீதியை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். You should follow His உன் righteousness. கையில இருக்க அந்த பைபிள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கு. The Bible at நீ your hand வசனத்தை is எவ்வளவு your ஃபாலோ பண்றியோ everything. அவ்வளவா கர்த்தர் உன்னை நீதியா வழி The நடத்துவார். Lord will keep you in righteous way. How much you Hallelujah. follow the Bible. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி. ஆக்சுவலி இது நம்ம பண்டிகை தெரியுங்களா? The Diwali is actually our festival. அவங்கள கேட்டு பாருங்க, 1000 காரணம் சொல்லுவான், 1000 ரீசன் சொல்லுவான். If you ask them, they will give 1000 reasons. ஒண்ணுத்துக்கு ஹிஸ்டரி இல்ல, வரலாறு இல்ல. But that doesn't have any history. எஸ்டிடியும் கிடையாது. ஆனா நம்ப, But for us, இது கோலியாத்தை முறியடித்த நாள். இது this is the day Goliath Hallelujah. defeated. பலவானை முறியடித்த நாள் இது. The day defeated அவன் the அரக்கன் mighty. போல பல ராஜ்யத்தை அழித்து வந்தவன். He destroyed the ராஜ்யத்தை mighty அழித்து வந்தவன் தான் அந்த nations. கோலியாத். The Goliath. He அதனால அவனுக்கு destroyed 10 தலை, mighty 10 nations. தலைன்னு. They used to Hallelujah. say 10 தேவ வல்லமை இல்லாம ஒரே ஒரு கல்லுல in Lord's mighty power with உன்னை one கொண்டு pebble. கர்த்தர் தாவீதை காட்டிலும் நீ விசேஷமான ஆளு. ஹalleluya. You are a person more special than David. தாவீதை காட்டிலும் நீ விசேஷமான ஆளு. You are more special than David. இன்னைக்கு எல்லாம் கிரிக்கெட், இன்னைக்கு கிரிக்கெட் ஸ்பெஷல், இன்னைக்கு புது புது படம், We are keeping cricket and இன்னைக்கு all எல்லாம் the லீவ், sports என்டர்டெயின்மெண்ட், special. ஜாலியா இருக்கலாம். This is holiday. I can ஆனா entertain. அது மத்தியில தேவனை ஆராதிக்க வந்திருக்க பத்தியா? but- நீ தேவன் கண்முள்ள கிருபை பெற்றிருக்கிற. But in the midst of everything, you come ஏன்னா here to இது worship என்னோட the நாள். Lord. சொல்லுங்க, You நான் தேவனை are ஆராதிக்கிற worshiping விசேஷ the நாள் இது. This is the special Hallelujah. day I'm worshiping the Lord. ஹalleluya சொல்லுவோமே. Hallelujah. கையை விட மாட்டேன். The Lord will never நீ forsake ஜெபிக்கிற you. எல்லா ஜெபத்துக்கும் இனியில இருந்து பணம் கொடுக்க போற. You will get நீ செய்ய வேண்டிய answer ஒரே from காரியம், every prayer today. தேவனுக்கு பயந்தினா கர்த்தர் உனக்கு வர பயத்தை எடுத்து போடுவார். Only one thing you should fear to the Lord. ஹalleluya. He will remove all தேவ your fears. காரியத்திலே நீ ஜாக்கிரதையோ, இழப்பு வராதபடி நீ காத்து கொண்டிருந்தா தேவன் உன் வாழ்க்கையில எந்த இழப்பு வராதபடி அவர் பாதுகாத்துக் The கொள்வார். Lord will keep you from all loss. If அவர் you உனக்கு keep ஆலோசனை the Lord's கொடுக்கிற தேவன். word. The Lord is அவர் our வார்த்தை counselor. கொடுத்து வார்த்தை நிறைவேற்றுகிற தேவன். He will give His promise and accomplish it. ஹalleluya. Hallelujah. மீண்டும் சொல்றேன், I'm நீ repeating. அடுத்த வாரம் ஒரு சாட்சி சொல்லுவேன். You will give witness next week. என்னோட கர்த்தர் பேசினார். The Lord is speak with ஓ you. கேஸ் பார் சொன்னா நான் போன திடீர்னு அந்த டைம் ஆஃப் பண்ண. The Lord instruct me to watch my gas. I அநேக switched it நேரம் off. உங்ககிட்ட பேசியிருப்பார் கர்த்தர். Most of the time Lord spoke with அதெல்லாம் you. எப்பயோ ஒரு வாட்டி. It happened at time டெய்லி earlier. கேளுங்க, ஆண்டவரே
என்கிட்ட பேசுங்க நீ கேட்டு பாரு அவர் But பேசுவார். if you ask Lord, you speak with me என்னைக்கா daily, he will பேசிருக்கீங்களா? speak with you. ஏசப்பா என்கிட்ட பேசுங்க. Have you speak with Lord like this, Lord? போய் நேரம் ஏதோ ஒரு நினைவு உன்னை அப்படியே வழி நடத்தும். Maybe something will அல்லேலூயா. guide you, instruct தீங்கு you. நிக்க உன்னை தீங்கு வைக்க முடியாது ஒருத்த வச்சிருப்பான். அதுல இருந்து உன்னை அப்படியே கத்தர் பெரிய ஆப சின்ன ஒரு அடி விழும். ஆனா பெரிய அடியில இருந்து கத்தர் காப்பாத்துறார். Maybe someone will keep evil against you. You maybe get beat a little, but the Lord saved you. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லு. Say amen in faith. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை உங்க மத்தியில இருக்கு. The Lord power இன்னைக்கு upon you. கேட்டது அப்படியே போகாம என்கிட்ட பேசணும் ஆண்டவர். எப்படி எழுந்து நின்று எல்லாம் கேட்போமா?